ஹாய், நம்ம மதுரை கடச்சினேந்தில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்போமா? கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடு ஒரு மனிதனுக்கு ஆசை மட்டும் இல்லை, கனவு, லட்சியம் எல்லாமே இந்த வீடு தான். ஒரு மனுஷனுக்கு சொந்தமாக வீடு வாங்கணுமோ வீடு கட்டணுமோங்கிற எண்ணம் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். அவன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிற ஒரே இடம் இந்த வீடு தாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இது ஒரு அழகான, தரமான, ஆரோக்கியமான ராஜ வீடு, ராஜ மாளிகை. எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீடை வாங்குறவனும் சரி, குடியேறவனும் சரி, அது ராஜ வீடு, ராஜ மாளிகை தானே. சொல்லப்போனால் உங்கள் வீட்டு ராஜகுமாரிக்கு, ராஜ குழந்தைங்களுக்கு இந்த வீடை நீங்கள் பரிசளிக்கலாம். என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம மாதிரி கடச்சினேந்தல் பகுதி இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஏரியா தான். அங்கே 5.81 சென்ட்டில் ரோடு உள்படங்க, தார் ரோடு வேற போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்காங்களேன். அந்த இடத்துல ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு அழகான வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம பில்டர் சார். கார் பார்க்கிங்கே உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாகவும் காம்பேக்டாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு 2 கார் 3 கார் கூட நிப்பாட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாட் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு அழகாக சௌகரியமாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க. ஹாலை பார்த்தீங்களா, அந்த வால்லே உங்களுக்கு அந்த ப்ளைவுட்லேயே டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்லாம் அட்ராக்ஷனாகவும் ஃபஸ்ட் கிளாஸாகவும் இருக்குது. ஏன்னா இவங்க பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்லையும் குவாலிட்டி 100% இருக்கும். ஸோ நோ காம்ப்ரமைஸ். ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. ஹாலில் சோஃபா வேறு இருக்குது. ஸோ ஜம்முன்னு உட்காந்து டிவியை பார்க்கலாம். என்ன இது, என்ன தெரியுமா, இது பூஜை ரூம். இந்த பூஜை ரூமில் ஒரு விஷயம் என்னென்னா, பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் அடக்கமாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பூஜை ரூம் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த கிளாஸ் ஃப்ளூட்டட் கிளாஸ் ஆமாம், இம்போர்ட்டட் ஃப்ளூட்டட் கிளாஸ் ஆமாம். பார்க்குறதுக்கு ஒரு ஃபைபர் மாதிரி தான் இருக்கும். இந்த பூஜை ரூம் அவ்வளோ சிம்பிளாகவும் காம்பேக்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ வீடு ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றிலும் வெளிச்சம் இருக்கும். பகல் உங்களுக்கு வெளிச்சம் சூப்பராக இருக்குங்க. ஓகேவா? ஸோ இங்கே டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸு, ஏசிக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஹாலு டைனிங் சேர்த்து உங்களுக்கு 28க்கு 17 வருங்க. கிச்சன் பார்த்தீங்களா, அழகான மாடியுலர் கிச்சனுங்க. இங்கே உங்களுக்கு சிம்னிக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அழகாக நீங்கள் டக்குன்னு ஒரு இருட்டில் தேடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதையுமே தேடணுங்கிற அவசியம்லாம் இருக்காது. கபோர்டு மணக்கண்டு எல்லாமே அழகாக டிஃப்ரெண்ட். அதை பார்த்தீங்களா, ஃப்ளூட்டட் கிளாஸ். ஸோ நான் அதை பார்க்க ஃபைபர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்கஸ்ட் கிளாஸுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வீட்டு பெண்களுக்கு முக்கியமே இந்த கிச்சன் தானே, இல்லையா? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம பில்டர் சார் இந்த கிச்சனே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே கூட ஃபால் சீலிங்லாம் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அப்புறம் தெரியும் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த வீடு 3 பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ கீழே லைட்ஸு, ஃபேன்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வர்மோரா டைல்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியான ஸ்டீல் பைப்ஸாக இருக்கட்டும், வயர்ஸ் எல்லாமே குவாலிட்டி தாங்க. ஸோ நான் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் டூப்ளெக்ஸ் மாடலுக்கு போகக்கூடிய ஃபஸ்ட் ஃப்ளோர். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கீழே உள்ள ஒரு ரூமை காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் கீழே உள்ள ஒரு பெட்ரூம், 16க்கு 11. வார்ட்ரோபு, காட்டு, மேட்ரஸஸ்ஸு எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச் பாத்ரூம் வேறு உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த டோர் கண்ணாடியிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுபோல் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஒரு நிமிஷம் அந்த பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஓப்பன் டைப்பு. ஸோ இங்கே நீங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸு, மேக்கப் செட்டு, இதுக்கு உண்டான அசசரிஸ் இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இங்கேயும் டிவி பார்த்துக்கலாம். அதுக்கு டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா? எல்லாமே ஒரு காம்பேக்டான கலரு.
எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பேக்டான கலருங்க. இதை பார்த்தீங்களா, டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ். நைட்லலாம் நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு படுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமாக தான் தெரியும். உங்களுக்கு கபோர்டு கூட உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் டைப்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இடத்த அடைக்கக்கூடாது இல்லையா, நம்ம டோர் இழுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு திறந்து பழைய மாடல் மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த ரூமில் பொறுத்த வரைக்கும் ஸ்லைடிங் டோர் வச்சுருக்காங்க. பெட்டு வச்சுருக்காங்க, காட்டு மேட்ரஸு, தலகாணி, பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு டீப்பாய் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது தாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ளான வீடு. வெளிலேருந்து உங்களுக்கு காற்று வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடுமா? பார்த்தீங்களா, டூப்ளெக்ஸ் சொன்னீங்க இல்லையா, மேலே அந்த ஃபால் சீலிங், ஹை சீலிங்கில் பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். எல்லாமே லெதர் ஃபினிஷ் கிரானைட்டு. ஸோ கால் வழுக்காது. ரொம்ப உயரமான படிலாம் கிடையாது. வயசானவங்களுக்காகவும் சின்ன குழந்தைங்களுக்காகவும் கொஞ்சம் சின்ன படியாக தான் வச்சுருக்காங்க. ஹேண்டில் முன்னக்கொண்டு எல்லாமே ப்ளைவுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அண்டு மேலே வந்து 2 பெட்ரூம், இது ஒரு ரூம். ஸோ கீழே பார்த்தோம் இல்லையா 16க்கு 11, அதே அளவில் இது ஒரு பெட்ரூம். ஸோ எல்லாமே ஒன்று தான், ஸ்டைல் எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு கலரும் ப்ளைவுட்டு அந்த மைக்கா உண்டான டிசைன்ஸ் மட்டும் தான் மாறும், மற்றபடி அளவு எல்லாமே ஒன்று தான். சேம் இங்கே உங்களுக்கு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காட்டு மேட்ரஸஸ்ஸு, டீப்பாய், அதே மாதிரி ரெஸ்ட் ரூமு, கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ அதே மாதிரி நீங்கள் அசசரிஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா லேடிஸ்க்கு மெயினாக அதானங்க. இதை பார்த்தீங்களா, நான் சொல்ல அந்த எல்லா ரூம்லேயும் அந்த வெஸ்டர்ன் அட்டாச் பாத்ரூமுக்கு வெளியில் டோரில் மிரர் வச்சுருக்காங்க. டக்குன்னு அதில் போய் பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர், இந்த டூப்ளெக்ஸ் மாடலில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உண்டான தளம். இப்போ இது ஒரு பெட்ரூம், 18க்கு 10. ஸோ அந்த சைஸில் ஒரு அடக்கமான ஒரு சூப்பரான ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ரூம்லையும் ஃபால் சீலிங் வந்து ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் உங்களுக்கு வந்து ஓப்பன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க கபோர்டு. ஏன்னா உங்களுக்கு இங்கே இட வசதி நிறையா இருக்கு இல்லையா. இங்கே பெட்டு கிடையாது, பட் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்து சுற்றுறோம். ஜன்னல், கதவு, நேலை எல்லாமே தேக்கு தாங்க. அண்ட் இதுதான் ஹோம் தேட்டர். இந்த வீட்டோட ஸ்பெஷலே ஹோம் தேட்டர் தான். ஸோ இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த ஹோம் தேட்டரோட வீடு கட்டினா நல்லா இருக்குமேன்னு தோணும். இந்த வீட்டில் அந்த ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் வசதி, ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏசி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்தால் மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இந்த வீடே உங்களுக்கு ரெடியாக இருக்குது. குடும்பத்தோட இந்த ஹோம் தேட்டரில் உட்காந்துட்டு வார கடைசி ஆகிட்டா போதுமே, இங்கே உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அமேசான் பிரைமை போடலாம், நெட்ஃப்ளிக்ஸை போடலாம், எழுது படமாக பார்த்து தள்ளலாம். ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டில் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. இப்போது இங்கேருந்து நம்ம பால்கனி வசதி இதுவரை தான் போகுது. இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, பிக்கஸ்ட் பால்கனி. காத்தோட்டமாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், நல்லா வெளிச்சமாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். பிரேக் டைம், ஈவினிங் டைம், ஏன் மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் கூட இங்கே நடைப்பயிற்சி செய்யலாம். காஃபி, டீ, ஸ்நாக்ஸ், பிரேக் டைம் எடுத்துக்கலாம். சகலத்துக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு டென்ட்டு போட்டுக்கலாம். இங்கே தான் நம்மளுக்கு இப்போ ஒரு மேலே டெரஸ், அதான் மொட்டை மாடிக்கு போகுது. இதோ வந்துட்டோம் மொட்டை மாடிக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, யானைமலையை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு யானைமலை பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தெரியும். அந்த யானைமலை சுற்றி தான் எல்லா வீடுகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கரெக்டா? ஸோ சுற்றிலும் வீடு தான். பார்த்தீங்களா, நான் வந்து எடுத்த இந்த டைம் வந்து சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும் நான் எடுத்த டைம். அப்போவே இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ வாட்டர் டேங்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஏங்க வீடு மொத்தத்துக்குள்ள ரெடியாக இருக்குங்க. வாங்க, உங்கள் வீட்டு ராஜகுமாரிக்கோ ராஜ குழந்தைங்களுக்கோ இந்த வீடை பரிசளிக்க தயாராக இருக்கீங்களா? வாங்க, உங்களுக்கு ஏற்ற வீடு தான். பொறுத்தது போதும், வாருங்கள், புக் பண்ணுங்கள், குடியேறுங்கள். அழகான வீடு, ஆரோக்கியமான வீடு, ராஜ வீடு. வாங்க.